சந்திரசேகர் கேலட்டியை பெரிய மனதோடு, மிக சந்தோஷத்தோடு, மிக மகிழ்ச்சியோடு நம் தமிழுக்கு நான் வரவேற்கிறேன். ஐ வெல்கம் யூ சந்திரசேகர் கேலட்டி. ஏன்னா தெலுங்கு படத்தில், தெலுங்கு திரைப்பட உலகில் மிக முக்கியமான ஒரு இயக்குனர் அவர். நம்ம தெலுங்குல இருந்து ஒரு பெரிய பெரிய படங்கள் தான் வந்திருக்கு தமிழுக்கு. ஆனால் அவர் தெலுங்குல பண்ண முதல் படம் உலகத்தரத்துக்கு தெலுங்கு சினிமா கொண்டு போய் வச்சது. அந்த படம் தமிழில் திரு பிரகாஷ் ராஜ் அவர்கள் நாம் என்ற படத்தில் என்ற பெயர் அந்த படத்தை தயாரித்தார். ஐத்தே என்கின்ற அந்த படம், ஐத்தே என்கின்ற அந்த படம் உண்மையில் வெகு நாட்களுக்கு பிறகு ஒரு தெலுங்கு சினிமாவை உலக வரைபடத்தில் கொண்டு போய் வைத்தது. நான் ஒரு நாள் வேற ஒரு படத்துக்காக ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வந்து அரை நாள் எனக்கு படப்பிடிப்பு இல்லாமல் போச்சு. அப்போ நான் கேட்டேன், என்ன படம் நடந்துட்டுருக்கேன்னு. ஐத்தேன்னு ஒரு படம் ஓடிட்டுருக்கு சார், நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும், உங்களுக்கு பிடிக்கும். யார் ஸ்டார் காஸ்ட்டு, ஸ்டார்ஸ் யாரும் இல்லை சார், யார் டைரக்டரு, புதுசு சார். அப்படியா, புதுசு, எல்லாரும் நியூ ஃபேஸு, தெலுங்கில் ஓடிட்டுருக்குன்னு அதை நம்ப முடியாத ஒரு விஷயமா இருக்கு அப்படின்ட்டு தான் அந்த படத்துக்கு போனேன், ஐத்தே படத்துக்கு. பட் ஐ வாஸ் சர்ப்ரைஸ்ட். ஐ ரியலி லைக் த ஃபிலிம். இம்மீடியட்டாக உடனே சந்திரசேகர் கேலட்டிக்கு ஃபோன் பண்ணி நான் பேசினேன். அன்னையிலேருந்து அவரோட நான் பேசிக்கிட்டு இருக்கேன், பழகிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் அவருடைய இன்னொரு படமும் பண்ணேன், இப்போ இந்த படம் பண்ணியிருக்கேன். ஏன்னா யதார்த்த சினிமா தெலுங்குல ரொம்ப காலம் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. அவர் தான் யதார்த்த சினிமா திரும்பியும் தெலுங்கு படத்துக்கு, தெலுங்கு திரையுலகத்துக்கு கொண்டு வந்தார். இந்த நமது திரைப்படம் ஒரு புதுமையான, ஏற்கனவே 2-3 கதைகள் பின்னி பிணைஞ்சு ஒரு கதையாக வர வடிவத்தை நம்ம தமிழில் கையாண்டிருக்கோம். பட் அதுலேயும் ஒரு புதுமையான முயற்சியாக இந்த படம் பண்ணியிருக்காரு சந்திரசேகர் கேலட்டி. அதில் ஒரு முக்கியமாக, அதில் ஒரு கதையில் ஒரு குழந்தையை பற்றியது. அந்த குழந்தைக்கும் எனக்கும் என்ற ஒரு விஷயத்தை மிக அழகாக ரொம்ப நாள் கழித்து இந்த விரைச்ச உடம்போடு முறுக்கி விட்ட மீசியோடு இல்லாமல் ஒரு பார்த்த உடனே சிரிப்பு வர்ற மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ எல்டி ஃபார் தட். அப்புறம் இந்த படத்தோட மியூசிக் உண்மையாகவே நான் கேட்கல, ஒரு பாட்டும் கேட்கல. இப்போ தான் நான் காஃபி சாப்பிட்டுக்கிட்டு மகேஷும் வதங்காத்தியும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க 2 பேரும் அந்த பாடல்கள் இப்படிலாம் வந்துச்சு, நான் என்னென்ன மாற்றினேன், நான் எப்படி தமிழ்லேருந்து எடுத்து தெலுங்கில் போட்டேன், அப்புறம் தெலுங்குலேருந்து எப்படி அதுக்கு போட்டேன்னு பேசிகிட்டு இருக்கும்போதே, அதாவது இது ஒரு ப்ரொஃபஷ்னலாக, சரி நான் ஒரு பாட்டு எழுதினேன், ஒரு மியூசிக் போட்டார் அப்படின்னு இல்லாமல் அவ்வளோ ஆத்மார்த்தமாக அவங்க உட்காந்து ஒரு 20 நிமிஷம் பேசிக்கிட்டே இருக்காங்க. அவங்க பேசிக்கிட்டு இருந்ததை பார்க்கும்போதே அது ஏற்கனவே பாட்டு என் காதில் கேட்ட மாதிரியே இருக்குது. ஏன்னா இவ்வளோ ஆத்மார்த்தமாக, இதுக்கு என்ன காரணம், இவங்க 2 பேரும் ஆத்மார்த்தம் உட்காந்து பேசுறதுக்கு. திரும்பி அந்த கதை தான் நான் நினைக்கிறேன், இதில் இருக்கிற கதை தான் அவங்க 2 பேரையும் இவ்வளோ பேச வச்சு. ஏன்னா இவ்வளோ டெண்டரான ஒரு கதை தான் உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கும். ஸோ இந்த கதை ஒரு நல்ல மெல்லுணர்வுகளை எல்லார்கிட்டையும் வாங்கியிருக்கு. அது மூலமாக இது உருவாயிருக்கு. நிச்சயமாக இது மிக எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு மனதை நெகிழ வைக்கிற ஒரு படமாக இருக்கும். இதில் என்னுடைய தோழர் மோகன்லால் அவர்கள் நடிச்சிருக்காங்க, கௌதமி மேடம் நடிச்சிருக்காங்க. அவங்களோட காம்பினேஷன் எனக்கு இல்லை. பட் இதில் சந்திரசேகர் கேலட்டி பார்த்தீங்கன்னா தேடி 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 அந்தந்த கதைக்கு அந்தந்த கதாபாத்திரத்துக்கு என்னென்ன வேணுமோ தேடி பிடிச்சு நினச்சிருக்காரு. அவர் ஒரு ஸ்டார் வேல்யூக்காகவோ அது மாதிரி யாரையும் போகிறது கிடையாது. அப்புறம் மோகன்லாலும் ரொம்ப ரொம்ப கவனித்து 1000 தடவை யோசித்து தான், அவர் யோசிக்காமல் பண்ண ஒரே படம் பாப்கார்ன் தான். ஸோ அவர் யோசிச்சு பண்ணுங்க. ஸோ டெஃபினெட்லி திஸ் இஸ் கோயிங் டு பி a remarkable film. Once again I welcome Chandrasekhar Kélétti because all the other fields have received very well Tamil filmmakers. With warm heart we welcome you. You should be making continually
continuously making Tamil films too. And thank you, Mahesh. I'm waiting to hear the song. And Madan, the great friends I have earned. Okay, together ஒரு சிறந்த படத்தை எல்லோருக்கும் பிடிக்கின்ற படத்தை நிகழ வைக்கின்ற படத்தை உருவாக்கியிருக்கிறோம். நீங்கள் எல்லோரும் அதை மக்களுக்கு எடுத்து செல்ல வேண்டும். இந்த நிகழ்வினை ஏற்படுத்தி தந்த நண்பர் மோனம் ரவிக்கும் மற்ற ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றி.